ஒரு பணக்கார தந்தை ஒரு முறை தனது மகனை கூட்டிக்கிட்டு ஏழை மக்கள்லாம் எப்படி வாழறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தினுடைய திண்ணையில ஒரு நாள் இரவை கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த கிராமத்தை சுத்தி பாக்குறாங்க. அன்னைக்கு மாலையில வீடு திரும்புற வழியில அப்பா கேக்குறாரு, அந்த கிராமத்துல நீ என்ன பார்த்த, என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு. அதுக்கு பையன் பதில் சொல்றான், நம்ம கிட்ட ஒரு வளர்ப்பு நாய் இருக்கு, ஆனா அவர்கள்கிட்ட பாசம் காட்டுற 4 நாய் இருந்துச்சு. நம்ம கிட்ட ஒரு நீச்சல் குளம் இருக்கு, ஆனா அவர்கள்கிட்ட ஒரு நதியே இருக்கு. நம்ம கிட்ட மின்சார விளக்குகள் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட நட்சத்திரங்களும் நிலவுகளும் இருக்கு. நம்ம உணவை காசு கொடுத்து வாங்குறோம், ஆனா அவர்கள் உணவை விளைய வைக்கிறாங்க. நம்ம பாதுகாக்கிறதுக்காக கல்லாலான சுவர்கள் இருக்கு, ஆனா அவர்கள்கிட்ட உண்மையான நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். மகன் மேலும் சொல்றான், நம்ம எவ்வளவு ஏழையா இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக ரொம்ப நன்றி அப்பான்னு சொல்றான். அந்த அப்பா மெய் செலுத்த பேசாம இருந்துட்டாரு. உண்மையான செல்வம் என்பது பணத்தினால அளவிடப்படுவதில்லை. நம்மை சுற்றியுள்ள மகிழ்ச்சியான தருணங்கள், உறவுகள் மற்றும் ஏராளமான இயற்கைகளால் அளவிடப்படுகிறது.